lovelies, welcome back to my channel. So again நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மீஷோ ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கான்சா குர்தீஸ் பிளஸ் கொஞ்சம் காட்டன் குர்தீஸ்ல எடுத்துருக்கேன். அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first kurti என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கியூட்டான ஒரு பிங்க் ஆர்கான்சா குர்த்தி. இதே மாதிரி என்கிட்ட இன்னொரு குர்த்தி இருக்கு. அது நிறைய பேர் வந்து என்கிட்ட டீடைல்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் பட்ஜெட்ல இந்த குர்த்தி நான் மீஷோல எடுத்திருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் எல்லாம் நெட்டட் டைப், பாடிக்குள்ள வந்து லைனிங் கொடுத்துருந்தாங்க. மெயினா இந்த கலர் வந்து ரொம்ப ரிச்சா இருந்த மாதிரி இருந்தது. சீக்வன்ஸ் டைப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனால ஒரு என்ன சொல்றது, ஒரு டிவைனா இருந்த மாதிரி இருந்தது இந்த குர்த்தி போடும் போதே. அண்ட் கொஞ்சம் ட்ரெண்டியா இருக்கணுங்கிறதுக்காக ஐ ஓப்பன்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்பவே ஒர்த்தா இருந்துச்சு. அண்ட் ஸ்லீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுவும் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. லென்த் வைஸும் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்ட் லென்த் இருந்துச்சு. அண்ட் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 500 தான் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து ரொம்பவே ஒர்த்தா இருந்துச்சு. இதனோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸ் எடுத்திருந்தேன். எக்ஸஸ் வந்து எனக்கு ஹிப் கிட்ட கொஞ்சம் டைட்டா இருந்த மாதிரி இருந்தது, அதாவது கட்டு முடிகிற இடம். ஸோ நீங்கள் வந்து எஸ் எடுத்து கூட ஆல்டர் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் குர்த்தி. இதுக்கு வந்து நல்லா சில்வர் கலர் இல்லைன்னா ஒயிட் கூட போடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சில்வர் ஷிம்மர் லெகின்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் போட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் குர்த்தி. செகண்ட் குர்த்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டன்னிங்கான பிளாக் குர்த்தி. இதனோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே லாங்காக இருந்துச்சு. எப்பவுமே ப்ரைஸ் வந்து கம்மியாக எடுத்தோம் அப்படின்னா லென்த் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து லென்த் வந்து நல்லா எனக்கு ஆங்கிளுக்கு கொஞ்சம் தான் மேலே இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. மெயினாக ஆர்கான்சா அப்படிங்கிறதுனால இது ரொம்ப டீசெண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஸ்லீவ் கொடுத்தது ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்துச்சு. நெக் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு நெக்காக இருந்துச்சு. ஒரு ஆர்கான்சா கிளாத்ல வந்து ஃப்ளார் பிரிண்ட் போட்ட மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதனோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 500 தான். ஒரு ஆஃபீஸ் காலேஜுக்கெல்லாம் செம்மையான ஒரு வேர் இது. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ். வந்து இந்த குர்த்தி ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெடிமேட்ல டக்குன்னு வாங்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த குர்த்திலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள லைனிங்கோட தான் வருது. நம்மளுக்கு ஸ்லீவ்ஸ் மட்டும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக வருது. அதுவும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக அந்த மாதிரிலாம் இல்லை, பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த குர்த்தி. அடுத்த குர்த்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பேஸ்டல் கலர் குர்த்தி. ஸோ எப்படி ஒரு ஆர்கான்சா டைப்ல ஒரு குர்த்தி வந்து இந்த ப்ரைஸ்க்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப ஒரு செம்மையான ஒரு டீல் தான். அண்டர் 500க்கு இந்த டாப்பெல்லாம் ரொம்பவே ஒர்த்தாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கே பார்த்தீங்களா கொஞ்சம் எலகண்ட்டாக நல்ல ஒரு டீசென்ட் லுக் இருந்துச்சு. லென்த் வைஸும் அதே மாதிரி நல்லாவே நீக்கு கீழவே இருந்துச்சு. ஹைட் வந்து ரொம்ப முட்டிக்கு மேலே அந்த மாதிரிலாம் இல்லை, டீசெண்டான லென்த் இருந்துச்சு. ஃபிட்டிங் வைஸும் இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. முன்னாடி ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் ஓப்பன் மாதிரி கொடுத்துருந்ததும் ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. சைஸ் வந்து எக்ஸஸ் எடுத்திருந்தேன். எக்ஸஸ் இந்த குர்த்திக்கு எனக்கு ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த ஒயிட் லெகின் இல்லைன்னா வந்து ஆங்கிள் சில்வர் லெகின்லாம் போட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் லுக் வைஸுமே. ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த குர்த்தி. அடுத்த குர்த்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்க ஒரு சாலிட் பிளாக் குர்த்தா. ஸோ பிளாக் இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்டாக நிறைய எல்லாத்துக்குமே பேர் பண்ணிக்கலாம். ஒரு எத்னிக்காக மாடர்னாக எல்லா டைப்பாகவும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் எக்ஸஸ் எடுத்திருந்தேன். ஒரு ரேயன் மாதிரி ஒரு காட்டன் பிளெண்ட் மாதிரியான குர்த்தி, டீசென்ட் லென்த்து. ஸோ எப்பவுமே மஸ்ட் ஹேவ் குர்த்திஸில் வந்து ஒரு பியூர் ஒயிட் அண்ட் பியூர் பிளாக் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எல்லாத்துக்கிட்டையுமே கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு குர்த்தி. இதுவும் அதே மாதிரி சைஸ் வைஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. இந்த ப்ரைஸ்க்குமே இது ரொம்பவே ஒர்த்தான ஒரு குர்த்தி தான். இந்த குர்த்திஸ் எல்லாமே அண்டர் 500க்குலாம் ரொம்பவே ஒரு ஒர்த்தான ஒரு பிக்ஸு. இதனோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஆங்கிள் லென்த்தில் ஜீன் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே பயங்கரமாக இருக்கும். இது போட்டு ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி ஸ்டைல் பண்ணுறதுக்கும் இந்த சாலிட் பிளாக் குர்த்திஸ்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த குர்த்தி. அடுத்த குர்த்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெய்ஜ் கலர் குர்த்தி. எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ரிச் ஃபீல் இருக்கணும் நம்மளுக்கு பார்த்தோன்னே அப்படின்னா நீங்கள் வந்து பெய்ஜ் கலர் ஆப்ட் பண்ணுங்க. மோஸ்ட்டாக பெய்ஜ் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் டு ஃபேட் ஸ்கின் டோன் எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆகும். டஸ்கி ஸ்கின் டோனுக்குமே ஓரளவுக்கு நல்லாவே சூட் ஆகுற மாதிரியான கலர் வந்து இந்த பெய்ஜ் கலர். நல்ல ஒரு ஃபேஸ்லயும் சரி ட்ரெஸ்லயும் சரி ஒரு ரிச்னஸ் இருக்கும். அதனால நான் இந்த பெய்ஜ் கலர் குர்த்தி எடுத்திருந்தேன். இது வந்து ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. சைஸ் எனக்கு எஸ் சைஸ் எடுத்திருந்தேன். அது எனக்கு வந்து இந்த கிளாத்துக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ 3/4 ஸ்லீவ் போட்டோம் அப்படின்னா ரொம்ப மோஸ்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும்.
ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் குர்த்தி. லென்த் வைஸும் அதே மாதிரி நல்ல மீடியமான லென்த்து. எப்பவுமே நீங்கள் வந்து குர்த்திஸ் எல்லாம் செலக்ட் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக முட்டிக்கு கீழே நீக்கு கீழே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குங்க. எந்த குர்த்திஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணும் போதும் அது வந்து நீக்கு கீழே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சூஸ் பண்ணுங்க. லென்த் வைஸ் வந்து அது நல்லா அதிகமாக இருக்கும் போது அதனோட லுக்கில் வந்து ஒரு நல்ல ஒரு எலகன்ஸ் இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி லென்த்தில் நல்லாவே கீழே இருந்துச்சு. இதுதான் நம்மளோட அடுத்த குர்த்தி. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு நான் எடுத்த இந்த குர்த்திஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி என்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டெய்லி வேர் லிப்ஸ்டிக்ஸ் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. அது வந்து நெக்ஸ்ட் ஒரு vlogல வந்து நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.